கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதோடு சேர்ந்து நமது நாட்டினுடைய சுதந்திர தினத்தையும் நாம் சிறப்பிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இந்த பசிலிக்கா பேராலயமானது அபிஷேகம் செய்யப்பட்ட நாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். இன்று மாலை நடைபெறுகின்ற தமிழ் திருப்பலி என்பது சிறப்பு திருப்பலியாக இதற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகையிலே அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி. எதற்காக என்று சொன்னால், தனது மகன் இந்த உலகத்திலே மீட்பராக வரும் என்ற ஒரு திட்டத்திற்கு அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டார். எப்பொழுது தேர்ந்து கொண்டார் என்று சொன்னால், படைப்பின் தொடக்கத்திலேயே தேர்ந்து கொண்டார். காரணம், படைப்பை ஆண்டவர் மனிதனிடம் ஒப்படைத்த பொழுது அதில் பாவம் நுழைந்தது. பாவம் நுழைந்ததும் ஆண்டவர் அந்த பாவியை மன்னித்தார். அந்த பாவிக்கு மீட்பரை அனுப்புவதாக வாக்களித்தார். எனவே அந்த மீட்பரை வாக்களித்த மீட்பின் வாக்குறுதி என்பது அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டதன் முதல் நிகழ்வாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாள் ஏதோ புதிய ஏற்பாட்டிலே வந்த ஒரு பெண்மணி என்று மட்டும் நாம் நினைத்துவிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில்தான் அன்னை மரியாளினுடைய செயல்பாடுகள் அவருடைய பிறப்பிற்கு பிறகு வருகிறதே ஒழிய, ஆண்டவர் கடவுள் படைத்தவருடைய எண்ணத்திலே அன்னை மரியாள் என்றோ உதித்து விட்டார். எப்பொழுதே அவர் இந்த ஒரு மீட்பின் பணிக்காக, செயலுக்காக அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டார். எனவே கடவுள் அன்னை மரியாளை முதலாக தனது திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால், கடவுள் பாருங்கள், தேர்ந்தெடுத்த சிறப்பான மக்கள் எல்லோரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவனுடைய சித்தம் இல்லாமல் யாரும் இந்த உலகத்திலே பிறக்க முடியாது, மனிதனாக வாழ முடியாது. எனவே நாம் ஒரு திட்டத்தையோடு தான் பிறக்கின்றோம், ஒரு செயல்பாட்டோடு தான் நாம் இருக்கின்றோம். இறந்த பிறகு நாம் இறைவனிடம் மீண்டும் செல்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை இந்த உலகத்திலே நிறைவேற்றி நாம் பின் செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் என்ன என்று சொன்னால், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே திட்டம்தான். புதியதொரு படைப்பு, புதியதொரு மனுக்குலம், புதியதொரு மீட்பின் மக்களை அவர் பெற்றெடுக்கின்ற ஒரு பேர். இதைத்தான் அன்புக்குரியவர்களே ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். முதல் மனிதன், எல்லா மனிதர்களுக்கும் தலைமுறை தோறும் அவர்தான் தந்தையாக இருக்கின்றவர். அதேபோன்று மாதா புதிய ஒரு தலைமுறைக்கு மிகச் சிறப்பான வகையிலே வித்திட்டவர். அதற்கு முதலாக தொடக்க நிலையிலே இருந்த முதல் மனிதராக அன்னை மரியா இருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த அன்னை மரியாவை தூய்மையாக உருவாக்கினார், படைத்தார். எப்படி ஆதாமை கடவுள் உருவாக்கினாரோ அதே போன்று அன்னை மரியாவையும் உருவாக்கினார். ஆதாமிடம் எந்த ஒரு பாவமும் இல்லை. காரணம், கடவுளுடைய படைப்பிலே பாவம் என்பது இருக்க முடியாது. அதே போன்றுதான் அன்னை மரியாளுடைய படைப்பிலேயும் எந்த ஒரு பாவமும் இல்லை. காரணம், ஆண்டவர் அந்த அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டதனால் அந்த அன்னை மரியாவிலே எந்த ஒரு பாவமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஆதாம் இந்த மனுக்குலத்தின் முதல் மனிதனாக இருந்தார். இந்த மனுக்குலத்தினுடைய மக்களுக்கு முதல் தந்தையாக இருந்தார். அதேபோன்று ஏவாள் என்ற ஒரு நிலையிலேயும் ஆதாம் ஏவாள் என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டின் புதிய ஒரு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை மரியா. இந்த அன்னை மரியா தான் புதிய மனுக்குலத்தினுடைய தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் இந்த நிலையில் உணர்ந்தோம் என்று சொன்னால், ஆதாம் எப்படி இறந்து எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்? ஆதாமுக்கு எங்கே கல்லறை என்றே தெரியாது. மோசேக்கு எங்கே கல்லறை என்றே தெரியாது. ஏனோக்கு என்பவர் எப்படி இறந்தார்? அவர் விண்ணுலகே எடுத்து கொள்ளப்பட்டார். எலியா எரிகின்ற தேரிலே எடுத்து கொள்ளப்பட்டார். அந்த வகையிலே தான் ஆதாமை படைத்த அதே கடவுள் அன்னை மரியாளையும் படைத்து அன்னை மரியாளுக்கு ஒரு அற்புதமான ஒரு அருளை கொடுத்திருக்கிறார். அது விண்ணில் எழுகின்ற விண்ணேற்பு அன்னை என்ற பெருமையையும் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த அன்னையினுடைய பெருவிழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். அந்த அன்னையின் வழியிலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து, விண்ணக தந்தை நமக்கும் இப்பேற்றையும் பெருமையும் நமக்கு அருள வேண்டுமெனவும், நாமும்
ஆண்டவருக்கேற்ற விண்ணக வாழ்வை எதிர்நோக்கியவர்களாக செல்ல இறையருள வேண்டுவோம். ஆமென்.